ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க. நம்ம குட்டீஸ்க்கு ஒரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சாலிட்ஸ்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி சமயத்தில் ஃபிங்கர் ஃபுட்ஸாக என்னெல்லாம் கொடுக்கலாம், இதெல்லாம் வந்து ஈஸியாக செய்ய முடியும், அவங்களுக்கும் செரிமானம் ஆகும், அது மாதிரி ஹெல்த்தியான ஐடியாஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபிங்கர் ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை வச்சு தாங்க. இதுக்கு நீங்கள் செவ்வாழைப்பழம் என்ன வாழைப்பழம் வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்க வந்து பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் வந்து பேனில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பனானாவும் நல்லது தாங்க, நெய்யும் நல்லது தான். ஆனால் அது ரெண்டும் சேர்ந்து காம்பினேஷனில் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் ஆகும், டைஜஷனுமே நல்லா ஆகுங்க. நாளைக்கு ஒருக்கா இது மாதிரி வந்து வாழைப்பழத்தில் வந்து செஞ்சு கொடுங்க. நேந்திரம் வாழை கிடச்சா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னுமே நல்லது தாங்க. இது மாதிரி ஃபிங்கர் ஃபுட்ஸ்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தினமும் ஒரே மாதிரி கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுல அவங்க நல்லா விருப்பம் காட்டுவாங்க. இல்லை ஃப்ரை பண்ண பனானா பார்த்தீங்கன்னா நிஜமாவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரொம்பவே நல்லதுங்க. நான் கிட்டத்தட்ட பாப்பாக்கு 10 மாதத்துலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் தான் இது மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி டைப்பில் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாங்க. சில கிழங்குல பார்த்தீங்கன்னா உள்ளே நாராக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு சில்வர் சலாடை இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் கூட நீங்கள் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் பெருசாக நாரலைங்காட்டி நான் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறனால சும்மா ஒரு பேருக்கு ஒரு 4-5 வெங்காயம், அதே மாதிரி மசாலாவும் ரொம்ப கம்மியாக போடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டும் எல்லாமே பழகணும் இல்லையா? அதே மாதிரி நிறைய பேர் காரமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க குழந்தைங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு வந்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக காரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கொடுக்க வேணாம், ஓரளவுக்காவது கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்டு பழகிக்குவாங்க. இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தாங்க உப்பு போட்டேன். இதில் ஸ்வீட்னஸே வந்து அவங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பட் இது மாதிரி பிடிச்சிங்கன்னா வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நாம் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அவசியம் இல்லை, அவங்களே பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நல்லா நெய்யில் வந்து இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுவே அப்படியே வெறும் கிழங்க மட்டும் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், நமக்கே வந்து தொண்டையில் போய் அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதே இது மாதிரி ஏதாவது நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் 3 தடவையாக சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி ஏதாவது செஞ்சு கொடுத்துருங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. நான் எப்பவுமே உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட் இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து பாப்பாவுக்கு செஞ்சு கொடுப்பேங்க. நல்லா கையில் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இது மாதிரி இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் பீட்ரூட்டையும் செய்யலாம். நான் கேரட்டும் இன்றைக்கி உருளைக்கிழங்கும் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். இது மாதிரி நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு கட் பண்ண மாதிரி நீங்கள் ஆப்பிளை கூட கட் பண்ணி இது மாதிரி வேக வச்சு கொடுக்கலாங்க. நல்லா சாஃப்டாயிரும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மட்டுமே வந்து ஸ்டீம் பண்ணால் போதுங்க, நல்லா அவ்வளோ சாஃப்டாகி வந்துடுங்க. எப்போவுமே குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஃபுட்ஸ் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூடயே இருக்கணுங்க. ஒரு 2.5 வயசு வரைக்குமாவது நம்மளோட கட்டுப்பாட்டிலேயே அவங்க வந்து என்ன சாப்பிட்றாங்கன்னு கூடயே வந்து பொறுமையாக அதை நம்ம கவனிச்சிக்கணும். இதை வந்து லைட்டாக கீ விட்டு ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும். மேலே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக உப்பும் பெப்பரும் போட்ட மாதிரி நான் லைட்டாக தூவி விட்டுருந்தேன். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெப்பரோட காரம் இது எல்லாமே பழக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக சீக்கிரமே ஒரு 1.5 வயசு 2 வயசுங்கில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டையும் கொடுத்து பழக்கிக்கலாம். காய்கறிகளில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்கிற மாதிரியே ஓட்ஸ்லேயும் வந்து ஃபைபர்ஸ் இருக்குங்க. அதுவும் சொல்யூபிள் ஃபைபர்ஸாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிட்ஸுக்குன்னு இல்லை பெரியவங்க வரைக்கும் நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம். இதில் பேன் கேக், அப்புறம் வந்து குக்கீஸ் செய்யலாம், அப்புறம் வந்து கஞ்சி மாதிரி கூட காய்ச்சி குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். கோல்டு ஓட்ஸ் தான் எடுக்கணும் இல்லைங்க, என்ன ஓட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மிதமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் 2-3 பாதாம், அதுக்கப்புறம் வந்து முந்திரி இல்லை வால்நட்ஸ், நட்ஸ் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் இது போல் வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக வாசனைக்காக வந்து நான் ஒரு ஏலக்காய் செட் பண்ணிக்கிறேங்க. ஒன்று ஆட் பண்ணாலே போதும். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அது கூடயே வந்து நம்ம 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு ராகி மாவு ஈக்குவல் குவான்டிட்டியில் மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு 2 சுற்றிடுங்க. நான் மிக்ஸ் பண்ணால் ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகி வராது. மிக்சர் ஜாரில் போட்டோம்னா ஈவனாக வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு ஏர்டைட்டான ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு எப்போ தேவையோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் பேக்கிங் சோடா அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. சூப்பராக வந்து பேன் கேக்காக இருந்தாலும் குக்கீஸாக இருந்தாலும் அருமையாக வருதுங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். கனிஞ்ச பழமாக எடுத்துக்கங்க. அதில் இருக்கிற ஸ்வீட்னஸே வந்து சூப்பராக என்ஹான்ஸ் ஆகி காட்டுங்க. இது கூட வந்து ஒரு முட்டை எடுத்துக்கலாம். நீங்கள் முட்டை வந்து போட மாட்டீங்க அப்படின்னா அது கூட ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணால் கல்லில் ஒட்டாமல் வருங்க. அதுக்காக தான் இப்போ வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தோசை மாவு மாதிரி பார்த்துக்க அரைச்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் நேரம் ஆக வந்து ஓட்ஸ் இருக்கிறனால நல்லா உறிஞ்சி கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அதனால் கரைச்ச உடனே அப்போவே வந்து நம்ம பேன் கேக் ஊற்றிடலாம். நெய் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து இது போல் தோசையாட்ட வறுத்து எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். இது நம்ம வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாப்பாவுக்கு இது ஒரு ஃபேவரட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம்.
இந்த பேன் கேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீளமாக கட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பார்த்தீங்கன்னா பன்னீர் வச்சு தாங்க. பன்னீர் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. வளர குழந்தைங்களுக்கு கால்சியம் சத்து நிறைய இருக்குது இந்த பன்னீரில். முடிஞ்ச அளவுக்கு ஹோம்மேட் பன்னீராக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். குழந்தைங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ ஃபேக் பன்னீர் நிறையா மார்க்கெட்டில் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வாங்கி கொடுத்துட்டு பயப்படுறதுக்கு நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். நான் வந்து இது மாதிரி நீளமாக ஃபிங்கர்ஸ் மாதிரியே கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது கூட மசாலாவுக்கு ரொம்ப கம்மியாக எல்லாமே ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் போட்டிருக்கிறேன். அதாவது கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாய் தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கிறேங்க. இது கூட வந்து கொஞ்சமாக தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து அப்ளை ஆகிக்கும். இதை ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட்டில் விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கீலையோ இல்லை பட்டர்லையோ போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா செம்ம சாஃப்டாக சூப்பரான ஃபிங்கர் ஃபுட்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும். நிறைய வெரைட்டியில் பன்னீர் வச்சு செய்யலாங்க. இந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க, வெயிட்டே போட மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பன்னீரில் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வந்து 2-3 நாளைக்கு ஒருக்கா செஞ்சு கொடுத்துருங்க. கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வெயிட் கெயினில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு, வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம முட்டையை வந்து வேக வச்சு கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அதுவே இது மாதிரி ஸ்க்ராம்பிள் எக்லாம் செஞ்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. மேலே கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் தூவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம ஆம்லேட்லாம் போட்டு ஆனியன்லாம் போட்டு கொடுத்தாலுமே உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும். ஜஸ்ட் இது மாதிரி பெப்பர் இதெல்லாம் போட்டுட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டோம் அப்படின்னா குட்டி குட்டி பீஸாக இருந்ததுன்னா தான் அவங்க கையில் பிடிச்சி சாப்பிட்றது அதையும் பழகுவாங்க. இது மாதிரி இருந்தால் எடுத்து சாப்பிட்றது எல்லாமே பழகுவாங்க. இதுக்கு வந்து பிரெயின் அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே இது மாதிரி வந்து வேறு வேறு டெக்ஸ்சரில் ஃபுட்டை கொடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. எப்பவும் ஒரே மாதிரி கொடுக்காம வேறு மாதிரி இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. கலர் ஆகட்டும், டெக்ஸ்சர் ஆகட்டும், டேஸ்ட்டும் எல்லாத்தையுமே மாற்றி கலந்து கொடுக்க சொல்கிறாங்க. இந்த ஸ்க்ராம்பிள் டேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் மட்டும் போட்டு ஹெல்த்தியான ஒரு ராகி பிடிக்கல் கிட்டதாங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி, கொஞ்சமாக சர்க்கரை, நீங்கள் வந்து கம்மியாகவே எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து என் பாப்பாவுக்கு 2.5 வயசு ஆங்காட்டி தேங்காய் போட்டேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. இதனால் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணுங்க. இது கூட ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் மணத்துக்கு. நம்ம வந்து இனிப்பே கொடுக்கக்கூடாது அப்படின்னு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறத விட மைல்டான ஸ்வீட்லேயே ஸ்டார்டிங் வந்து பழகிட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கே பழகிக்குவாங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிற ராகி பார்த்தீங்கன்னா முளைக்கட்டி அதை ட்ரை பண்ணி அப்படி அரைச்ச ராகி தாங்க. அது மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா இன்னுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறது வந்து கொழுக்கட்டை செய்யும்போது ஹார்டாகவும் ஆகாதுங்க, நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக அவலை பவுடர் பண்ணி இந்த மாவு கூட சேர்த்திட்டு கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குங்க. 10 நிமிஷத்தில் சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இது பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிங்கர் ஃபுட்ஸ்னால் இது மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு கூட இல்லைங்க. ஃப்ரூட்ஸை கூட நீங்கள் ஃபிங்கர் ஃபுட்ஸாக கொடுக்கலாம். மெயினாக என்னென்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும் மட்டும் பார்த்துக்குங்க. இது மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி சப்போட்டா, நல்லா பழுத்த பப்பாளி, ஆப்பிளாக இருந்தால் வேக வச்சு அது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா பயப்படாமல் கொடுக்கலாங்க. அவங்க ஈஸியாக பிடிச்சும் சாப்பிடுவாங்க. எந்த மாதிரி சோக்கிங் ப்ராப்ளமும் வராது. கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் கூட நம்ம என்ன ஷேப்பில் வந்து கட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கிட்டே இருந்து நம்ம குழந்தைங்களை வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. அதனால் வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கண்டிப்பாக அந்த ஃபிங்கர் ஃபுட்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் எப்படி சாப்பிட்றாங்கன்னு எனக்கு ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள். அடுத்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் இந்து கௌதம்.